ஃபார்மா துறையில் இருக்கிற அனைத்து தமிழர்கள் வணக்கம். இன்னைக்கு ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் போபால்லேருந்து, அதாவது எய்ம்ஸ் போபால்லேருந்து ஒரு ஃபார்மா ரிலேட்டடான ஜாப் வந்திருக்கு. அதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுதான் எய்ம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விதமான டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் ஜாபோட பிடிஎஃப் லிங்க்கு. இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் போபால், அதுலேருந்து ஃபார்மா ரிலேட்டட் ஜாப் வந்திருக்கு. எந்த ஜாப்னு கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட். ஓகேங்களா, ஒரு சயின்டிஸ்ட் பொசிஷனுக்கு தான் வேக்கன்ட் எடுத்துருக்கேன். பியூர்லி இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கான்ட்ராக்ட் பேஸு தான். ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் போபாலில் தான். கான்ட்ராக்ட் மீன்ஸ் என்னென்னா மினிமம் 2 to 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கும். பட் ஹை சேலரியாக இருக்கும். என்னென்ன போஸ்டிங் விட்டுருங்க பாருங்கள். சயின்டிஸ்ட்டு சி, அதில் ஒரு வேக்கண்ட்டும், அந்த சயின்டிஸ்ட் சியில் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜியில் ஒரு வேக்கண்ட்டும், அந்த சயின்டிஸ்ட் சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் ஒரு வேக்கண்ட்டும், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு வேக்கண்ட்டும், ரீஜெனரேட்டிவ் மெடிசனில் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேக்கண்ட்டும். ஆக மொத்தம் 5 வேக்கண்ட்டு தான். பட் இந்த இடத்துல ஹை சேலரி கொடுக்குறாங்க. அது என்ன சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம ஒன்று பார்த்துடலாம். இங்கே டீட்டெயிலோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கேட்டகரிக்கு, அதாவது என்ன ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது. நான் சொன்ன மாதிரி டோட்டலாக 5 போஸ்ட்டு தான், 5 வேக்கண்ட்டு தான். எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் தி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இஃப் எனி சப்ஜெக்ட் அனெக்சர் ஏ. இந்த அனெக்சரில் தான் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். பட் நீங்கள் ரிவலண்ட் ஃபீல்டில் நீங்கள் ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பிஹெச்டியில் நீங்கள் பிஹெச்டி முடிச்சு இருக்கணும். அதுக்கும் என்னென்ன சப்ஜெக்டில் நீங்கள் பிஹெச்டி முடிச்சுருக்கணும்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு நான் கிளியராக நான் சொல்கிறேன். அண்டு ரெனுமரேஷனில் சேலரி 98,842 பர் மந்த். ஓகேங்களா, ஃபிக்ஸட் டியூரி அதாவது அந்த கான்ட்ராக்ட் பீரியடு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸடாக கொடுத்துருவாங்க. எவ்வளோ நாள் டேர்னர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11 மாதத்துக்கு உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் கான்ட்ராக்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 99% வாய்ப்பு இருக்குது. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் பர் ஏஜ் லிமிட் அப்பர் ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு 40 வயசு. 40 வயசில் யாரெல்லாம் இருக்கிறீங்க, 40 வயசு கீழே யாரெல்லாம் இருக்கீங்க, அவங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரிசர்வேஷன் கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் இடபிள்யூஸும் வரும். அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனும் இதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓபிசிக்கு நான் கிரிமி லேயரில், ஓகேங்களா, நான் கிரிமி லேயர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆனால் நீங்கள் க்ரீமி லேயரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது. அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன். ஓகேங்களா, மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, முதல்ல ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஆர் இன்டர்வியூ. ஓகேங்க, ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இல்லைனா ரெண்டுமே அந்த இடத்துல இருக்கும். பட்டு எய்ம்ஸ் டிசைட் பண்ணுறது தான் மோர் தென். ஓகேங்களா, ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா விதமான, அதாவது எப்போ ரிட்டன் டெஸ்ட்டு அண்டு எப்போ நம்ம ஆளை செலெக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு எய்ம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணினே இருந்தால் மட்டும் போதும். அந்த சப்ஜெக்டில் என்கேஜ்மெண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆன் கான்ட்ராக்டில் பேசிஸ் அண்ட் நேம் ஆஃப் தி கேண்டிடேட், அவரோட பேரை போட்டுட்டு இந்த அட்ரஸுக்கு, ஓகேங்களா, எப்போ அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா இதோருக்கு பாருங்க 3/10/2024 நீங்கள் மெயிலை அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். அப்படி அதை தாண்டி மெயில் வந்ததுன்னா அவங்க அந்த மெயிலை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அண்ட் அது கூட அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது பாருங்கள். ஓபிசிக்கு 1500 ரூபா. ஓபிசிக்கு 1500 ரூபா எக்ஸாம் ஃபீஸு. அதில் நீங்கள் டிடி தான் எடுக்கணும். என்ன பேரில் எடுக்கணும்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் எய்ம்ஸ் போபால் அப்படின்ற பேருக்கு நீங்கள் டிடி எடுக்கணும். ஓகே, இன்டர்வியூவில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு வரணுங்க, அதை எப்போ அந்த டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிடி கண்டிப்பாக கம்பல்சரி எடுத்துருக்கணும். செகண்டு உங்களோட ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஆதார் இல்லை ஓட்டர் ஐடி எதனா கண்டிப்பாக எடுத்துன்னு வந்திருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிக்கலாம். அண்டு 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துன்னு வந்திருக்கணும். உங்களோட 10th ஆர் பர்த் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ இருக்கும், காப்பி ஒரிஜினல் இருக்கணும். 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக, 10th 12th மார்க் ஷீட் இருக்கணும். யூஜி அண்டு பிஜி முடிச்சிங்கன்னா அதோட மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும். அண்டு என்ஓசி சப்ஜெக்ட் ப்ரீவியஸாக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயர்கிட்டேருந்து உங்களுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் எடுத்து வந்திருக்கும். பட் அது இஃப் அப்ளிகபிள் தேவைப்பட்டால் தான். ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் மறக்காமல் எடுத்து வச்சிங்க. அண்டு ப்ரூஃப் ஆஃப் பப்ளிகேஷன்,
அதாவது நீங்கள் பப்ளிக் ரிலேஷனில் எதனா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. எனி அதர் ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது முக்கியமாக உங்கள் சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போவீங்களா, அதுக்கு என்னென்ன ரெலவென்ட் டாக்குமெண்ட் அப்புறமா எல்லாத்தையும் கம்பல்சரி எடுத்துன்னு போயிடுங்க. ஒரிஜினல் வித் ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ். அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சுருந்தா நம்மளுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க அனெக்சர் ஏல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பயோகெமிஸ்ட்ரி, ரெண்டாவது பயாலஜி அண்ட் ஜெனட்டிக் அண்ட் மெடிசன், ஃபோர்த்து இம்யூனாலஜி, நாலாவது மைக்ரோபயாலஜி, ஆறாவது மாலிகுலர் பயாலஜி, ஏழாவது ஃபார்மகாலஜி, எட்டாவது தான் பி ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு கம்பல்சரி எலிஜிபிள். பி ஃபார்மசியை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி, பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ யாராருக்கெல்லாம் வந்து இந்த ஜாபில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அண்ட் எய்ம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய வேக்கண்ட்டு இல்லை வேலை தேவைப்பட்டால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.